பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ஆதியாகமம் 15 வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்கு தக்கதனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவன் இந்த காலை வேளையில நமக்கு மகா பெரிய ஒரு கேடகமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எதை குறிச்சாலும் ஏன்னா நீ பயப்படாதேன்னு சொல்றார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடவும் மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம எதை குறித்தாவது பயத்தோட இருந்தோம்னா இந்த நாள் எல்லாம் எடுத்து போடலாம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவரே ஏன்னா கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை இந்த காலை வேளையில கூட நம்மளை ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள்ல அவரே கேடகமாய் இருக்கிறார், அவரே பெரிய பலமாய் இருக்கிறார். அதனால ஒன்றுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். அதே போல ஆபிரகாம் கர்த்தருக்கு, ஏன்னா அவருக்கு தரிசனமான பின்னாடி தேவன் எல்லாமே நமக்கே தரிசனமானாலும் ஆண்டவரே நம்ம பாதத்தை பிடித்து எங்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி எல்லாருமே அந்த ஆர்வம் தான் இருக்கும். அதே போலதான் அவரும் கேட்டிருக்காரு. கேட்ட போகுது அப்படியே அவர் என்ன பண்ணிட்டாரா, ஏன்னா கையை பிடித்து இழுத்துட்டு வெளியில காமிச்சிருக்காரு என்ன அந்த நட்சத்திரத்தை என்னன்னு சொல்லி. அப்ப தேவன் அனைத்தையும் நமக்கு கொடுப்பார். ஏன்னா இருந்தாலும் நமக்கு தேவனே எனக்கு என்ன செய்றீர், என்ன செய்வீங்க, என்ன செய்றீங்கன்னே நம்ம கேட்டு பழகிட்டோம் இல்லையா. அப்ப வானத்தின் நட்சத்திரத்தை என்ன முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம முடியாத காரியம் இல்லையா. அப்ப அதனால கர்த்தர் என்ன சொன்னார், என்ன வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பிள்ளை இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எல்லாருமே பிள்ளை இல்லாதவங்க ஏன்னா அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை எவ்வளவு பெரிதான காரியம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நிந்தைகள். அது போல என்னை பிள்ளை இல்லாமல் இருக்கேன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான் அவர் நட்சத்திரத்தையே எண்ண வச்சிருக்காரு. ஆமென். அல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை போலவும் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இந்த காலை வேளையில கூட நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா ஆபிரகாம் சாரால் 100 வயதுல ஒரு பிள்ளையை பெற்று எடுத்திருக்காருல. ஆமென். அல்லேலூயா. கர்ப்ப செத்த நிலைமையில கூட பெற்று எடுத்திருக்காங்களா. அதனால இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பானே, உனக்கு சுதந்திரவாளியாய் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சன்னதி இவ்வளவு வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இதுதான் அப்ப தேவன் நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைங்க இருக்கு, நம்ம குழந்தை இல்லைன்னா நம்ம வீட்டுல ஒரு குழந்தைங்க பிறந்திருக்கு, ஒரு அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். அவங்க இருந்தா நமக்கு போதும் அப்படின்லாம் நம்ம சில பேர் யோசிச்சுட்டு இருப்போம். அவங்களும் பிள்ளைங்க தான், நமக்கு இல்லைன்னு இருந்தாலும் நமக்கு சுதந்திரவாளிகள் யாரு, ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற நம்மளோட கர்ப்ப பிறப்புல பிறக்கிறது தான் சுதந்திரவாளிகளாக இருக்க. ஆமென். அல்லேலூயா. அது போலதான் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவங்க என்னதான் மத்த குழந்தைகளை நம்ம உடன்பிறப்பு குழந்தைகள் நம்ம எடுத்தாலும் நம்ம வளர்க்கலாம், எல்லாமே செய்யலாம், பிடிக்கலாம். நமக்கு சுதந்திரவாளியா இருக்கிறது நம்ம கர்ப்ப பிறப்புல பிறக்கிற பிள்ளைங்க தான். ஆமென். அல்லேலூயா. அதனால தேவன் உனக்கு கர்ப்ப பிறப்புல பிறக்கிற பிள்ளைதான் உனக்கு சுதந்திரவாளியான்னு சொல்லி பேசியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது போல அந்த நட்சத்திரத்தை எண்ண முடியுமான்னு பார்க்கும்போது அவர்னால எண்ண முடியல. அப்ப அவர் சொல்லும் போது
அதே போலதான் உன் சந்ததியை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்காரு. ஆமென் அல்லேலூயா. ஏன்னா நட்சத்திரத்தை ஒரு நாள் எண்ண முடியாது. அதனால அந்த சந்ததி போல, அதனாலதான் நம்மள ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. ஆமென் அல்லேலூயா. ஏன்னா அவர் கர்த்தரை விசுவாசித்ததுனால அவர் ஏன்னா அவருக்கு அதே நீதியா எண்ணினார்கள். ஏன்னா அப்பனா நம்ம விசுவாசிக்கணும், இந்த வார்த்தை நமக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம விசுவாசம்னா இந்த வார்த்தை தியானிக்கும் போது கண்டிப்பா இவருக்கு எப்படி நீதியாக எண்ணினாரோ அது போல நம்மளுக்கும் இந்த வார்த்தை அப்படியே நடக்கும். ஆமென் அல்லேலூயா. இந்த நாள் யாராவது கர்ப்பத்தின் கனி இல்லாம இருக்கிறீங்களா, இந்த வார்த்தை கடைபிடிங்க. இந்த வார்த்தை நம்மளுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா இந்த வார்த்தை அப்படியே ஆபிரகாமை சந்ததியை எப்படி பெருக செய்தாரோ அதே போல நம்ம சந்ததியும் பெருக செய்வார். ஆமென் அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தேவனோட வார்த்தையை விசுவாசிக்கணும். விசுவாசித்ததால் அவரிட போக கூடும். ஆமென் அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தையை ஒவ்வொரு விசுவாசிப்போம், இதன்படி இந்த வார்த்தையின்படி நம்புவோம். ஏன்னா இது உயிருள்ள வார்த்தை, அவர் கையில எழுதின வார்த்தை. இதை நம்பும் போது கண்டிப்பா இந்த அற்புத அடையாளத்தை எல்லாம் நம்மளும் இந்த காலை வேளையில நம்ம அனுபவிக்க முடியும். ஆமென் அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திரம் ஆண்டவரே, தற்பி இந்த காலை வேளையில ஆண்டவரே அதிகாமத்துல ஆண்டவரே நாங்க தானித்தோம் சுவாமி, சோதரிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, வானத்தின் நட்சத்திரத்தை ஒவ்வொரு நாளும் எண்ண முடியாது சாமி. கர்த்தாவே, இது போல யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறார்களோ தகப்பனே அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே, யாருக்கெல்லாம் கர்ப்பத்தின் கனி இல்லாம இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. உங்க கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ பாக்குறாங்களோ, இந்த வார்த்தை பார்க்கும்போது அவங்க மனதை நீங்க தொடும்படிக்கு, இந்த வார்த்தை இருதயத்தில் போகும்படிக்கு, அவருக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாறும்படி நாங்க ஜெபிக்கிறோம். உங்க கரம் ஒவ்வொரு மேலும் வெளிப்படட்டும் சுவாமி. யாராவது எதையாவது பயந்து கொண்டு இருந்தால் பயத்தெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே அவர்களுக்கு நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கேன்னு சொல்லி வேத கலாத்திரி எழுதுவது போல அந்த வசனம் எல்லாம் அவர்களுக்கு இடைப்படட்டும் சுவாமி. அனைவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம், எங்களையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவருக்கும்